Hi viewers, welcome to Triple Sparks channel. So இன்னைக்கு நம்ம SSC JE previous year questions next part continue பண்ணலாம். So third problem. இந்த problem வந்து பாத்தீங்கன்னா it is from power system. இப்போ question proceed பண்ணலாம். A plant have the load factor of 0.7 and plant capacity factor 0.5. The maximum demand on the plant is 500 megawatt. Find the reserve capacity of the plant. So options கொடுத்திருக்காங்க 100, 200, 300, 400 megawatt. So reserve capacity கேட்டிருக்காங்க. Reserve capacity கேட்டிருக்காங்கன்னா இது ஸ்ட்ரெயிட்டாவே நம்மகிட்ட ஃபார்முலா இருக்கு. So அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். டேட்டாஸ் அவைலபிளா இருக்குதான்றதை நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். So first given எழுதிடலாம். Given is equal to நான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க லோட் ஃபேக்டர் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. So PLF load factor is equal to 0.7. Then plant capacity factor கொடுத்திருக்காங்க. So PCF is equal to 0.5. Then maximum demand கொடுத்திருக்காங்க. So Pmax is equal to 500 megawatt. Find the reserve capacity of the plant. Actually வந்துட்டு டைரக்டாவே ஃபார்முலா இருக்கு. பட் டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணாம நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு டைம் அதிகமா இதுக்கு தேவைப்படும். ஓகேங்களா. பட் ஆனா நம்மளுக்கு டைம் சேவ் பண்ணணும். அப்பதான் நம்மளால நிறைய ப்ராப்ளம் அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்கோர் பண்றதும் நம்மளால நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால நான் டைரக்ட் ஃபார்முலாவே எழுதுறேன். ஸோ ரிசர்வ் கெப்பாசிட்டி அப்படின்னு கேட்டாலே நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ரிசர்வ் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு Pmax divided by PCF அதாவது capacity factor into PLF that is load factor minus PCF capacity factor. So இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டேட்டாவுமே அவைலபிள். ஸோ அப்போ டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நம்ம அதிகமா டைம் எடுத்துக்க கூடாது. நீங்க இந்த டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணாம லோட் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணி வரலாம். பட் ஆனா அது வந்து டைம் வந்துட்டு அதிகமா எடுக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளத்துல டைம் சேவ் பண்ணாதான் நம்ம கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்துல டைம் எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த மாதிரி ப்ராப்ளத்துல நம்ம ஸ்ட்ரெயிட்டா நம்மளுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அதனால நம்ம இந்த டைரக்டாவே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ Pmax 500 divided by PCF it's 0.5, PLF 0.7 minus PCF again 0.5. simplify பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ simplify பண்ணீங்கன்னா you will get 200 megawatt. ஸோ அப்போ ஆப்ஷன்ஸ்ல it is B. ஸோ நெக்ஸ்ட் நம்ம fourth ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் fourth ப்ராப்ளம். The turns ratio required to have 10 volt DC at the output of bridge rectifier when supply voltage is 230 volt 50 hertz is. So turns ratio கேக்குறாங்க between input and output. So நம்ம first given எழுதிடலாம். Then we will proceed to the problem. So given வந்து பாத்தீங்கன்னா it is 10 volt DC at the output of bridge rectifier. So output of bridge rectifier 10 volt DC means it is nothing but V average. So V out is equal to 10 volt. It is a average value. நம்மளுக்கு அவுட்புட் ஆஃப் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர்ல லோடுக்கு அக்ராஸா வர வேல்யூ இட்ஸ் ஆவரேஜ் வேல்யூ. ஸோ V நாட் இஸ் ஈக்குவல் டு 10 வோல்ட். தென் வென் சப்ளை வோல்டேஜ் இஸ் 230 வோல்ட், அதாவது இன்புட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் 230 வோல்ட் ஏசி வோல்டேஜ். ஸோ எப்பவுமே ஏசி வோல்டேஜ் மென்ஷன் பண்ணாம கொடுக்கறாங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் RMS வேல்யூ. ஓகேங்களா. ஸோ அப்ப இட் இஸ் 230 வோல்ட்ன்றது இட்ஸ் RMS வேல்யூ. ஸோ இப்ப இந்த ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு நம்ம சிமிலரா இருக்கிற வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது RMS means RMS, average means average, Vmax means Vmax. அந்த மாதிரி
சிமிலரா இருக்கிற நம்ம வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு நம்மளுக்கு அந்த ஆவரேஜ் ஃபார்முலா, ஆர்எம்எஸ் ஃபார்முலாலாம் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அந்த டேபிளை வந்து நான் இங்கே உங்களுக்கு சிம்பிளாக எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதான் அந்த டேபிள். சைன் வேவ், ஆஃப் வேவ் ரெக்டிஃபைடு சைன் வேவ், ஃபுல் வேவ் ரெக்டிஃபைடு சைன் வேவ், ஸ்கொயரு, ட்ரையாங்குலர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூ தான் இருக்கு. அப்போ நம்மகிட்ட இருக்குது இல்லை இந்த ஆவரேஜ் வேல்யூ அண்ட் ஆர்எம்எஸ் வேல்யூ. இந்த ஆவரேஜ் வேல்யூ நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணிடணும். இந்த ஆர்எம்எஸ் வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூ கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா நம்மளால ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதனால நான் என்ன பண்ண போறேன், இந்த ஃபார்முலால பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ஃபுல் அதாவது பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் அப்படின்னா என்னது, இட்ஸ் a ஃபுல் வேவ் ரெக்டிஃபைட் சைன் வேவ். ஸோ நம்மளுக்கு கொடுத்துக்கிறது ஆவரேஜ் வேல்யூ. ஸோ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 2Vm/π. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு டேபிள் நம்ம ஈஸியாக நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோன்னா இது ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளம் வந்ததுனாலும் நம்ம ஈஸியாக நம்ம உடனே இந்த வேல்யூ எடுத்து எழுதிடலாம். ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு ஆவரேஜ் பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் ஆவரேஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2Vm/π. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆவரேஜ் வேல்யூ ஃபார்முலா 2Vm/π. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் V அவுட் ஆவரேஜ்னு எழுதிக்கிறேன். தென் ஆர்எம்எஸ் வேல்யூ சைன் வேவ். இது வந்து நான் இன்புட்னால ஏசி இல்லை. ஸோ அப்போ ஆர்எம்எஸ் வேல்யூ சைன் வேவ். ஸோ ஆர்எம்எஸ் வேல்யூ சைன் வேவ் பாருங்க Vm/√2. ஸோ அப்போ V இன்னு ஓகேங்களா? ஸோ ஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு Vm/√2. ஸோ சிம்பிளா எழுதியாச்சு. இப்போ நான் இதுல இருந்து Vm ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும், இதுல இருந்து Vm ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அப்போ நம்மளால ஈஸியா ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ப்ராப்ளம் சால்வ். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கணும்ன்றதுக்காக நான் இதுல நம்பர் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா நம்ம ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்ல, அதனால 1, 2 யூஸ் பண்ணா நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இன்புட்ன்றதுனால இதுல 1 யூஸ் பண்ணிக்கிறேன், அவுட்புட்ன்றதுனால இதுல 2 யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா Vm1 divided by Vm2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இன்புட் டு அவுட்புட் ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் Vm1 equal to find out பண்ணும், then Vm2 equal to find out பண்ணும். So first Vm1 is equal to V in RMS into √2. So அப்ப V in into √2. So V in ஓட value it's 230 into √2. ஓகேங்களா? So அப்ப Vm1 முடிஞ்சிடுச்சு. So it is first equation. Then Vm2 is equal to Vm2 வேணும்ன்றதுனால மீதி எல்லாம் தாண்ட பக்கம் எடுத்துட்டு வாங்க. அப்பனா வரும் V0 into pi divided by 2 னு வரும். V0 is nothing but 10 volt. So 10 pi divided by 2. ஓகேங்களா? So இத நீங்க கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா you will get 15.7. So this is our second value. இப்போ நமக்கு ரேஷியோ வேணும்ல, அப்பனா அது 1 divided by 2. So அப்பனா வரும் Vm1 divided by Vm2 is equal to 230 into √2 divided by 15.7. So இத நம்ம கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா you will get around 20.7 divided by 1. ஓகேங்களா? ஏன்னா ரேஷியோ கேக்குறாங்கல்ல. சோ அப்ப நம்மளோட வேல்யூ 20.7 divided by 1 means இங்க பாருங்க ஆப்ஷன் B 1:20 இருக்கு, ஆப்ஷன் D 20:1 இருக்கு. ஓகேங்களா? அப்ப நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? சூஸ் பண்ணும்போது ஏன்னா நம்மள ரேஷியோ கரெக்டா பார்த்து சூஸ் பண்ணணும். சோ அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேல தான் 20 இருக்கு, கீழே 1 இருக்கு. அப்ப ஆன்சர் 20:1. சோ அப்ப ஆப்ஷன் D. ஓகேங்களா? this is our final answer. So next problem, fifth problem பார்க்கலாம். This is our fifth problem.
ஸோ ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க, கன்சிடர் தி ஃபாலோயிங் சர்க்கியூட், இந்த கரண்ட் ஐ இஸ், அதுல கரண்ட் ஐ கேட்கறாங்க. ஸோ இங்க அந்த ஐயை மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த சர்க்கியூட் பாருங்க, நம்ம பார்த்த உடனேவே நம்ம டிஃபரெண்ட் டெக்னிக்ஸ் யோசிப்போம். ஆன்சரை பாருங்க, 2 amps -2 amps 0 amps டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இந்த ப்ராப்ளம் பார்த்த உடனே ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் மாதிரி இருக்கு. அதனால நம்ம ஈஸியா மெஷ் யூஸ் பண்ணலாம், இல்ல எனி அதர் மெத்தட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்போம். பட் ஆனா இந்த ப்ராப்ளத்தை பாருங்க, பேரலல்ல வோல்டேஜ் சோர்ஸ் டிஃபரெண்ட் வேல்யூ வராது. பட் ஆனா இந்த ப்ராப்ளத்துல பாருங்க 2 volt and 3 volt, it's a different voltage source value, so it is not possible. இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் பாசிபிள் கிடையாது. சோ அப்ப ஆன்சர் வந்து பார்த்தனா does not exist. சோ அப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்ம சால்வ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? பார்த்த உடனே நம்ம ஆன்சரை கரெக்டா சூஸ் பண்ணிடணும். சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இதனோட கண்டினியூஷனை டிஸ்கஸ் பண்ணலாம், அதாவது நெக்ஸ்ட் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். Thank you.